எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர்கள் அறிவித்து அவங்க கோரிக்கையில் வச்சுட்டாங்க. நாங்கள் என்ன செய்வோம், ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் சொல்லி. இப்போ திமுகவுடைய மிக அட்ராக்டிவான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, இல்லத்தரசி திட்டம். அதாவது இப்போ நான் எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார், ஃப்ரிட்ஜு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இவர் அதை கொஞ்சம் மேலே போய் எதுக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்கணும், அந்த ஃப்ரிட்ஜுக்கான காசை எங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் போய் ஃப்ரிட்ஜு வாங்குங்க, வாஷிங் மிஷின் வாங்குங்க, டிவி வாங்குங்க, மிக்சி வாங்க, எதுனாலும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷ். அதாவது எப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய பெரிய மந்திரக்கோலை கேஷ் தான். அவ்வளோ பணம் இருக்காது என்னன்னு தெரியல. நான் ஒரு 8,000 ரூபா தந்துடுறேன் உங்களுக்கு, நீங்கள் என்னன்னாலும் போய் வாங்கிங்க. அவர் என்ன ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறது, ஃப்ரிட்ஜு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வேறு ஏதாவது வாங்கணும்ல, அப்போ நான் வேறு ஏதாவது தரேன், 2 ஃப்ரிட்ஜெலாம் சின்ன சின்ன வீட்டுக்கு வச்சுக்க முடியாது, வேறு பொருள் வாங்கி வச்சிங்கன்னு சொல்லிட்டு மிக அழகாக தந்திரமாக மிக அருமையாக யோசித்து மிகப்பெரிய அனாலிசிஸ்ட்டை வச்சு யோசிச்சுட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லத்தரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டிருக்காரு. அதுக்கு பிறகு என்னென்னா, எங்கெல்லாம் அவர் காசு கொடுக்குறாரோ ஸ்டூடெண்ட்டுக்கு, மாணவர்களுக்கு எல்லாத்தையுமே உயர்த்தி தரேன், 1000 ரூபா கூட தரேன், 1000 ரூபா கூட தரேன், 500 ரூபா கூட தரேன் அப்படின்னு அதெல்லாம் ஒரு வாக்குறுதி. அப்புறம் மதிய உணவு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், காலை உணவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ 6ஆம் கிளாஸ் வரைக்கும் கொடுத்தேன், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தரேன், எல்லாம் இலவசம், எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் பஸ்ஸில் போனால் ஃப்ரீ, என்னென்னலாம் ஃப்ரீ கொடுத்தாரோ அதில் ஒரு டாப்அப் 500 ரூபா கூட தரேன், 1000 ரூபா கூட தரேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம், இலவசம் சொல்லிட்டு இந்த அறிக்கை ஃபுல்லாக அப்படி தான் இருக்கிறது. இவங்களுடைய வாக்குறுதி ஃபுல்லாக. இந்த தடவை நான் முதல்வர் ஆனால் என்ன செய்யலாம் திமுக அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம். இது ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 விஷயம். அது நெல், பால், கரும்பு, இதுக்கு மட்டும் சில சலுகைகள் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நெல் கொள்முதலுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபா, பால் கொள்முதல் லிட்டருக்கு ரூபாய் 500 ரூபா உயர்த்தி தரேன், கரும்பு கொள்முதல் பண்ணிங்கன்னா டன்னுக்கு 4,500 ரூபா கூட தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளாண்மை சம்மந்தப்பட்ட மக்களுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு நான் வேளாண்மையில் இருந்ததில்லை, இது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் அங்கேயும் காசு தான், எல்லாத்துக்கும் காசு தான். எந்த ஒரு அறிக்கையுமே எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் இருக்காது. எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்றேன். ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் கொள்ளையடிச்சு சூப்பராக கமிஷன் வாங்கி எல்லா காசு இருக்குது. இங்கே வட்டி பணம் கட்டுறாங்கல்ல, நம்ம டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுற காசு எல்லாமே ஒரு ஜிஎஸ்டி கட்டுற காசுலாம் வரும், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காசாக கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான அப்ரோச் இறங்கிட்டாங்க திமுக. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு அரசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சுய தொழில் திட்டம் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே காசு தான். இதுக்கு பேசாமல் இலவசமாக பணங்கள் கொடுக்கப்படுமே சொல்லிடலாம். எதுக்கு பொருள் மேலே ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்கனவே பணம் தரேங்கிறீங்க, மொத்தமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சம்பளம் மாதிரி 20,000 ரூபா கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி 20,000 25,000 ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். இது நீங்கள்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபா நான் கொடுத்துட்றேன் மாதம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவருடைய ஒரு திட்டம். இது என்ன டைப் ஆஃப் திட்டம், இப்படி தான் அரசு இயங்குமா, இப்படி தான் ஒரு அரசு முதலமைச்சர் வாக்கு கொடுப்பான்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க.